நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிபன் பாக்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். டிபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அப்படி ரொம்ப டைட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குங்க. அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லை சாம்பார் ஏதாவது வச்சுருப்போம். அப்படி நம்ம திறக்கும்போது அது அப்படியே கொட்டிடுங்க. நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை எந்த ஆயில்னாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ ஆயிலில் நல்லா விளிம்பு பக்கமாக பார்த்திங்களாக்கி டிபன் பாக்ஸோட மூடிலையும் சரி, அந்த டிபன்லேயும் சரிங்க 2 பக்கமும் இந்த மாதிரி விளிம்பிலியாக நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா உள் சைடு மூடியில் அப்படி போட்டுக்கலாம், அதில் வெளி சைடுமே போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த மாதிரிக்கு நம்ம போடுறதுனால நம்மளுக்கு அதுக்கப்புறமா திறந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் இதில் சாப்பாடு குழம்பு நம்ம கொண்டு போய் டைட்டாக இருந்தாலும் திறக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் ஈஸியாக திறந்துடலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கிறத இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரி பூண்டெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம், கூடோடு மொத்தமாக இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து உரிச்சிக்கிட்டே அதை உடச்சி போடுவாங்க. அந்த கூடு வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் தாங்க ரொம்பவே வேஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கும். அந்த மணிக்கெலாம் இல்லாமல் இருக்கேன்னா இந்த மணி பூரிக்கட்டை தாங்க ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பூரிக்கட்டையை வச்சு லைட்டாக இந்த மணி நம்ம தட்டி விட்டாலே போதுங்க. ஈஸியாக அப்படியே நம்மளுக்கு பொலன்னு வந்துடுங்க. இதுக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா, அதுக்கு ரொம்பவே டைம் வேஸ்ட்டாக போகிறோம். இந்த மணிக்கு நீலாம் வேலை டக்குன்னு குயிக்காக முடிஞ்சிடுங்க. நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த மணிக்கு எடுத்தாச்சுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா இது கூட ஷாம்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பில் கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்களாக்கி இந்த மாதிரி பேஸ்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு இதையும் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. லைட்டாக எடுத்தாலே போதுங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாங்க. இது கூடவே வாட்டர் பாட்டிலே நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணி விடலாங்க. அந்த பேஸ்ட்டு நம்ம கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஷாம்பு தான் கிடையாதுங்க, எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கிடலாங்க. நல்லா அதை வந்து இப்போ ஷேக் பண்ணி விட்டு நல்லா அந்த அதையெல்லாம் நல்லா கரைஞ்சி வர முடியுமா நம்ம வந்து நல்லா இதை வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி ஷேக் பண்ணி விட்டதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து மணி சேவிங் ஆகுங்க. இந்த மாதிரிக்கு நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கி இப்போ இதில் ஷேக் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்படி நுரையா இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நுரை எல்லாமே காணாமல் போயிருங்க. இந்த மாதிரிக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிச்சன் வேலைக்கு பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படியே இந்த வாட்டர் பாட்டில் மூடியாக நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க. நான் நெயில் கட்டில் இருக்கேன், அந்த கத்தி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ள ஒரு கத்தி மணிக்கு இருக்கும்லாங்க, அந்த கத்தியை வச்சு நம்ம இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஹோல்ஸ் போட்டுடலாம் அப்படிங்கிறத. இந்த மணிக்கு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம க்ளீனிங்க்கு பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னுட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மணிக்கு நம்ம போட்டு வச்சிட்டோம்னா டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணதுக்கு பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த 2 பொருள் வச்சுமே அவ்வளோ அழகாக நம்ம கிச்சனை வந்து க்ளீனாக எடுத்துடலாங்க. டைல்ஸ்லலாம் இன்னும் கிச்சனில் பார்த்திங்களாக்கி நம்ம அடுப்புக்கு பின்பக்கமாக பார்த்திங்களா ரொம்பவே கரையலாக இருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரிக்கு நம்ம ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா லைட்டாக இதை அப்படியே ஊற்றி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தொடச்சி எடுத்துட்டாலே போதும். ஈஸியாக இருக்கும். இதுக்குண்டு எதுவுமே நம்ம அதிகமாக காசு கொடுத்து எந்த ஒரு பொருளுமே வாங்கவே வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட்லேயே க்ளீன் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பளபளன் சூப்பராக இருக்குங்க. இப்போ டைல்ஸ் மட்டும்தான் இருக்குல்லங்க, நம்ம வீட்டில் இருக்க கிச்சனில் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இதுவுமே சூப்பராக க்ளீனிங் பண்ணுங்க. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போதுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்படி லைட்டாகனாலே போதுங்க, நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு சிங்கில் தாங்க நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சிங்கில் இந்த மாதிரிக்கு க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தாலே தெரியுங்க. இப்போ நான் கொஞ்சமாக இப்படி இந்த மாதிரிக்கு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிறத வந்து இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மணிக்கு போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மணி ஊற்றி விட்டுக்கலாங்க. இப்போ ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். சிங்க்கு அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க. எவ்வளோ கரைகள் இருந்தாலும் இந்த மாதிரிக்கு மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிச்சனே பாருங்கள், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிக்கு சிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அடைப்பு ஏற்பட்டுருக்குங்க. இப்போ வந்து
பாத்திரம்லாம் விளக்கி தேய்ச்சி கழுவி முடிக்குமே பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து தண்ணி சுத்தமாக போகவே இல்லைங்க. அதுக்கு பார்த்திங்களா சூப்பர் ஐடியா, நம்ம வீட்டிலையே நாமளே ரெடி பண்ணிடலாங்க. சிங்கு அடைப்புக்கு அப்படின்னுட்டு நம்ம எந்த ஒரு பொருளுக்கும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம், யாரையும் நம்ம கூப்பிட்டு பண்ணவே வேண்டாங்க. நாமளே ஈஸியாக இந்த மணிக்கு ரெடி பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து அதை வந்து நம்ம சிங்க்லேயே இருக்க ஹோல்ஸ்லையாக இந்த மணிக்கு நல்லா புஷ் பண்ணி அமுக்கி விட்டோம்னாக்கி ஈஸியாக ரிமூவ் ஆகிடுதுங்க. நான் இப்போ அந்த மணி தாங்க செஞ்சிட்ருக்கேன். சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க. சிங்கு வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சு ஐயோ அப்படின்ட்டு யாரை கூப்பிடுவோம் அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். டக்குன்னு நீங்கள் இந்த மணிக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் மட்டும் நீங்கள் தண்ணி நிரப்பி அதை வழியாக புஷ் பண்ணி மட்டும் விட்டாலே போதும். எவ்வளோ அடைப்பாக இருந்தாலும் அது ஈஸியாக ரிமூவ் ஆயிடுது. பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் தேங்கி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா அப்படி டக்குன்னு போகுது பாருங்கள். சூப்பராக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கி மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு எனக்கு எவ்வளோ தண்ணி தேங்கி இருந்தது. இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு அதில் இருக்க தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் சூப்பராக போயிருச்சுங்குது. ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தாலே போதுங்க, நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரிக்கு நம்ம சிங்கை நாமளே க்ளீன் பண்ணிடலாங்க அடைப்பு இருந்தனாக்கி.